கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது. அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனுடைய நாமம் உயர்ந்த நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் என்றால் அது இயேசுவின் நாமம் ஒன்றே. பாருங்க, வானமும் பூமி அதனுடைய யாவற்றையும் உண்டாக்கின ஒரு நல்ல தகப்பனுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது தேவன் இறங்கி வருகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லப்படுகிற நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. அதனால தான் வசனம் விவிதமா எழுதப்படுகிற அவருடைய நாமத்துக்குரிய மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணணும். எல்லா இடத்திற்கு கடந்து சென்று தேவன் உண்மை உள்ளவர், தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவர் நிச்சயம் நமக்கு பதிலளிக்கிறவர் என்று உங்களுடைய உதடுகளின் கனியாகி சோத்திரபடி நிமித்தமாக அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமம் உண்மை உள்ளது. நீங்கள் அவருக்காக இறங்கி ஒரு காரியத்தை செய்யப்படும் பொழுது அவர் உங்களுக்காக இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தகப்பன் கிடையாது. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமம் அற்புதமானது. ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். நீங்கள் எல்லா நேரத்திலும் கர்த்தரை துதிக்கப்படுவது விசுவாசித்து துதிங்க. அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.